சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். பலுஜிஸ்தான் தற்போது பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. பலுஜிஸ்தான்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான அமைப்புகள் எல்லாமே சேர்ந்து தங்களை தனி நாடாக பிரகடனம் செய்திருக்கிறார்கள். இந்த தனி நாடு பிரகடனம் அப்படிங்கிறது பாகிஸ்தானுக்கு, குறிப்பாக பாகிஸ்தானுடைய இராணுவ தலைமை, பாகிஸ்தானுடைய அரசியல் தலைமைக்கு மிக கடுமையான ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நெருக்கடி அதோட நிக்கல. பலுஜிஸ்தான்ல தொடர்ச்சியாக பாகிஸ்தானுடைய இராணுவ வீரர்கள், பாகிஸ்தானுடைய காவல் அதிகாரிகள், அவங்களுடைய முக்கியமான நிலைகள்ல தாக்குதல் தொடர்ச்சியாக கடுமையாக BLA, அதாவது பலுஜிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி நடத்திட்டே இருக்காங்க. இப்போ நம்ம மே 15ஆம் தேதி, இந்த மே 15ஆம் தேதியில 24 மணி நேரத்துல மட்டும் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற அந்த விஷயத்தை பார்த்தாலே பலுஜிஸ்தான்ல எவ்வளவு கடுமையான ஒரு நெருக்கடியை நோக்கி பாகிஸ்தான் அரசு போய்கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற அந்த விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுல பாருங்க, பலுஜிஸ்தான்ல இந்த 24 மணி நேரத்துல 7 இடங்கள்ல தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. சோ இது தொடர்பாக பலுஜிஸ்தான் லிபரேஷன் ஃப்ரண்ட் அவங்களுடைய ஸ்போக்ஸ் பர்சன் மேஜர் கௌராம் பலூச் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை நேற்று அந்த ஒரு நாள நடந்த அத்தனை தாக்குதல் சம்பந்தமாக அவர் தெரிவித்த கருத்துக்கள் அவர் குறிப்பா பதிவிட்டிருக்கிறது அப்படிங்கிறதே அதிர வச்சிருக்கு. என்ன அப்படின்னா, பலுஜிஸ்தான்ல கோல்வா, ஜாஹோ, தர்பட், வடா உள்ளிட்ட பகுதிகளில் இந்த தாக்குதல் சம்பவமானது நடந்திருக்கிறது. இந்த தாக்குதல் சம்பவம் எதை குறிவைத்து நடத்திருக்கிறது அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பாகிஸ்தானுடைய ஆர்மியை நோக்கி நடத்துறாங்க அப்படின்னு. ஆனா அதுல இன்னொரு சிக்கலும் இருக்கு. பலுஜிஸ்தான்ல அதுதான் பாகிஸ்தான்லயே மிகப்பெரிய மாகாணம். அது மட்டும் கிடையாது, பலுஜிஸ்தான் இஸ் ரிச் இன் ரிசோர்ஸ், குறிப்பாக ரிச் இன் நேச்சுரல் ரிசோர்ஸ். சோ இயற்கை வளங்கள், கனிம வளங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாகாணமா இருக்கக்கூடிய பலுஜிஸ்தான்ல பாகிஸ்தான் பலுஜிஸ்தானை ஒரு வியாபார நோக்கத்துலதான் பாக்குறாங்க அப்படிங்கிறது அந்த மக்களுடைய மிக முக்கியமான குற்றச்சாட்டு. அதுவும் எந்த அளவுக்கு போயிட்டாங்க அப்படின்னா, பலுஜிஸ்தான்ல இருக்கக்கூடிய இந்த கவுடார் போர்ட், அந்த போர்ட்டை அப்படியே குத்தகைக்கு சைனாக்கு கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப அவங்களுடைய அந்த பலுஜிஸ்தான்ல இருக்கக்கூடிய நேச்சுரல் ரிசோர்சஸ அதை பங்கு போட்டு அதை கடத்துறதுக்கான முயற்சி, அதை அங்கிருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி அங்கிருந்து இஸ்லாமாபாத், கராச்சிக்கு கொண்டு அங்கிருந்து வேற நாடுகளுக்கு அனுப்புறதுன்னு சொல்லிட்டு இந்த கனிம வள கொள்ளை அப்படிங்கிறது உச்ச கட்டத்துல நடந்துகிட்டு இருக்கு பலுஜிஸ்தான்ல. அதை தடுக்கும் விதமாகத்தான் பலுஜிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி தொடர்ச்சியாக அந்த கனிம வள கொள்ளையை தடுக்கும் விதமாக தாக்குதலை நடத்தி இருக்கிறாங்க. சோ இப்ப அந்த தாக்குதல் சம்பவங்களை பார்ப்போம். சோ நேற்று மே 15ஆம் தேதி காலை 5 மணிக்கு போலீஸ் செக் பாயிண்ட், அதாவது ஜுசக், அதுக்கப்புறம் தர்பட் அப்படிங்கிற அந்த பகுதியில் இருக்கக்கூடிய போலீஸ் செக் பாயிண்ட்ல அங்க அந்த போலீஸ் ஸ்டேஷனை ஒட்டி ஒரு செக் பாயிண்ட் இருக்கு. ஸோ அங்க பாகிஸ்தானுடைய காவல் அதிகாரிகள் அவங்க செக் பாயிண்ட்ல நின்றுட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்போ பலுஜிஸ்தான் லிபரேஷன் ஆர்மியோட வீரர்கள் அங்க சென்று அங்க தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷனை தீயிட்டு கொளுத்தி இருக்கிறாங்க. ஆனா நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், அந்த காவல் அதிகாரிகளை அவங்க கொலை செய்யல, எதுவும் செய்யல. ஏன்னா அவங்களும் பலுஜிஸ்தானை சேர்ந்தவர்கள் அப்படிங்கறதால அவங்களை எச்சரிச்சு அனுப்பிச்சிட்டாங்க. ஆனா அந்த போலீஸ் ஸ்டேஷனை தீயிட்டு கொளுத்திட்டாங்க. அடுத்ததா அதே நாள்ல 9 மணிக்கு இன்னொரு அட்டாக் நடக்குது. இந்த அட்டாக் எங்க நடக்குது அப்படின்னா, பட்ராங் அப்படிங்கிற அந்த பகுதியில பாகிஸ்தானுடைய கான்வாய், பாகிஸ்தான் போர்சஸோடைய கான்வாயில நடக்குது. அதுவும் IED எக்ஸ்ப்ளோஷன் பயன்படுத்தி அந்த வாகனத்தை வெடிக்க செய்து அவங்க தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. இந்த தாக்குதல்ல பாகிஸ்தான் ராணுவத்தை சேர்ந்த பலர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, பினான்சியல் லாசஸும் இருக்கு. அப்படிங்கிற பினான்சியல் லாசஸ் பிளஸ் கேஷுவலிட்டிஸ் ரெண்டுமே இருக்கு அப்படின்ட்டு அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. இது 2வது தாக்குதல். 3வது தாக்குதல் மதியம் 3 மணிக்கு தாக்குதல் நடந்திருக்கிறது. இது எங்க அப்படின்னு பார்த்தோம்னா, வடக் அப்படிங்கிற அந்த பகுதியில நடந்த தாக்குதல். இங்க என்னன்னா, இந்த கனிம வள கொள்ளையை செஞ்சிட்டு இருக்கக்கூடிய பாகிஸ்தானுக்கு ஆதரவு பெற்றவர்கள் அவங்க அங்கிருந்து அந்த கனிம வளத்தை எடுத்துக்கிட்டு ஒரு லாரியில போட்டு அங்கிருந்து அதை கொண்டு போறாங்க. சோ அந்த கொண்டு போறப்போ தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. குறிப்பா 2 வாகனத்தின் மேல
இந்த தாக்குதல் வந்து நடந்திருக்கிறது. இந்த தாக்குதல்ல வந்து அந்த வாகனத்தில் இருந்த கனிம வளங்கள், அதுக்கப்புறம் அந்த வாகனம் வந்து முற்றிலுமாக வந்து சேதம் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிற அந்த விஷயத்த பார்க்கணும். ஸோ வெறும் ஒரே நாள் தான், 24 மணி நேரத்துக்குள்ள கிட்டத்தட்ட 7 தாக்குதலுக்கு மேல வந்து நடத்திருக்கிறாங்க. மிக முக்கியமான ஒரு தாக்குதல் சம்பவம் நடந்திருக்கு. அந்த தாக்குதல் சம்பவத்தை பத்தி சொல்றேன். இது வந்து எங்க நடந்திருக்கு அப்படின்னா, நண்பகல் 2 மணிக்கு, குறிப்பா வந்து அவங்களுடைய சோத் பசார் அப்படிங்கிற அந்த பகுதி, அந்த பகுதியில அவங்க ஏற்கனவே வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சிருந்த ஒரு மொபைல் டவர், அந்த டவர்ல வந்து பலுச்சிஸ்தானுடைய பிஎல்ஏ ஆர்மி வந்து தாக்குதல் நடத்துறாங்க. இந்த தாக்குதல் நடத்தி அதோடைய ஃபங்க்ஷன்ஸை வந்து நிர்மூலமாக்குறாங்க. அந்த பகுதியும் வந்து பரபரப்பாகுது. இதுக்கப்புறம் அதுல அவங்க என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா, இந்த மொபைல் டவர் அப்படிங்கிறது இது எதற்காக வைத்திருந்தது அப்படின்னா, பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி, அப்புறம் பலுச்சிஸ்தான் தனிநாடு இயக்கத்துக்கு ஆதரவாக யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுடைய மொபைல் நெட்வொர்க்ஸ், அதுக்கப்புறம் அவங்களுடைய செயல்பாடு, குறிப்பா வந்து அவங்களுடைய இந்த கால் டேட்டா ரெக்கார்டர் உள்ளிட்ட இந்த இணையம் சார்ந்த விஷயங்கள் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து ஸ்பை பண்றதுக்கு, அதுல இருக்க தகவலை வந்து எடுக்கிறதுக்கு தான் அந்த டவர்ல வந்து இந்த தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. ஸோ நீங்க இன்னொரு விஷயத்த பாருங்க, இன்னொரு ஆங்கிள் இருந்து. ஸோ எங்கெங்கெல்லாம் கனிம வள கொள்ளை நடக்குதோ அங்கெல்லாம் போய் வந்து பிஎல்ஏ தாக்குதல் நடத்துறாங்க. குறிப்பாக வந்து பாகிஸ்தானுடைய உளவு அமைப்பா இருக்கக்கூடிய ஐஎஸ்ஐயோடைய ஏஜென்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்கள வந்து தேடி தேடி வீட்டுக்குள்ள போய் வேட்டையாடுறாங்க. அவங்க வீடு, அவங்க அப்பா, அவங்க ஏரியா உட்பட எல்லாத்தையுமே வந்து ஒரு டேப்லெட் காலம் போட்டு வந்து அவங்க ரிலீஸ் பண்றாங்க. மூன்றாவது, எங்கெங்கெல்லாம் வந்து பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி, அப்புறம் இந்த பலுச்சிஸ்தான் தனிநாடுக்கு ஆதரவானவர்கள் இருக்காங்களோ அவங்கள வந்து ஒட்டு கேட்கறதுக்கு ஒரு டவர் வச்சிருந்தா அந்த டவரையும் அடிச்சு நொறுக்குறாங்க. முதல் விஷயம், இந்த தகவல்லாம் இவங்களுக்கு எங்க இருந்து கிடைக்குது அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கு இல்லையா? ஸோ இவங்களுக்கு பாகிஸ்தானுடைய அந்த சிஸ்டத்துக்குள்ளேயே, பாகிஸ்தானுடைய இந்த அரசு சிஸ்டத்துக்குள்ளேயே ஒரு ஸ்ட்ராங்கான நெட்வொர்க் அப்படிங்கிறது இருக்கு. ரெண்டாவது, ஐஎஸ்ஐயோடைய செயல்பாடு, அவங்களுடைய ஏஜென்சி வந்து கண்டுபிடிச்சு வேட்டையாடுற அளவுக்கு இவங்களுக்கு போறாங்க அப்படின்னா, நிச்சயமாக ஒரு வெளிநாட்டு சக்தி, ஒரு வெளிநாட்டுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவு இல்லாம, அவங்களுடைய சப்போர்ட் இல்லாம இதை இவங்களால வந்து செய்ய முடியுமா அப்படின்னா அது வந்து உங்களுடைய கற்பனைக்கே விடுறேன். என்னுடைய சிற்றறிவில் எட்டின வரைக்கும் அது வந்து அவங்களால செய்ய முடியாது. ஸோ அவங்களுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படிங்கிறது அது அடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஸோ இப்போ இந்த பலுச்சிஸ்தான்ல வந்து நேற்று மட்டும் நடந்த சம்பவங்களை மட்டும் நான் குறிப்பிட்டிருக்கேன். இந்த பலுச்சிஸ்தான் இதுல வந்து இன்னொரு விஷயத்த பார்ப்போம். பலுச்சிஸ்தான் வெல்ஃபேர் அசோசியேஷன் சொல்லிட்டு ராஜஸ்தான்ல பன்ஸ்வாரா பகுதியில் வந்து ஒரு அசோசியேஷன் வந்து செயல்பட்டு இருக்கு. ஒரு குறிப்பிடத்தக்க அளவுல வந்து இந்தியாலும் வந்து பலோச் நாட்டை சேர்ந்தவர்கள் இருக்கிறாங்க. அவங்க வந்து இந்திய குடியுரிமை வாங்கிட்டு அவங்க இங்கே வந்து இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து இந்திய அரசுக்கும் அதே நேரத்தில் வந்து ஐநாவுடைய பொதுச் செயலாளருக்கும் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. இதுதான் இந்த பலோச் வெல்ஃபேர் அசோசியேஷனுடைய அவங்க எழுதியிருக்கக்கூடிய கடிதம். ஸோ இந்த கடிதத்தில் அவங்க என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா, பாகிஸ்தானால அரசால நடக்கக்கூடிய இந்த அரச பயங்கரவாதம் அப்படிங்கிறது பலுச்சிஸ்தானுடைய தனிப்பட்ட கலாச்சாரம், பலுச்சிஸ்தான் அப்படிங்கிற அந்த கல்ச்சுரல் ஐடென்டிட்டிக்கே வந்து கேள்விக்குறியாக்கி இருக்கு. ஸோ வந்து இந்திய அரசு, we appeal to the government of India to take the principle and the bold step to recognizing free Balochistan as a independent state அப்படின்ட்டு வந்து அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்திய அரசு மிக கடுமையான ஒரு முடிவை வந்து எடுக்கணும். பலுச்சிஸ்தான் அப்படிங்கிற அந்த பகுதியை தனி நாடாக அறிவிப்பது தொடர்பாக கடுமையான ஒரு நடவடிக்கையை, கடுமையான ஒரு நிலைப்பாட்டை இந்திய அரசு மேற்கொண்டா மட்டும்தான் பலுச்சிஸ்தான்ல பாகிஸ்தான் செஞ்சு வரக்கூடிய அந்த அக்கிரமங்களுக்கு ஒரு முடிவா அது இருக்கும் அப்படின்ட்டு வந்து இந்திய அரசுக்கு வந்து இவங்க வந்து கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஐநாவுடைய பொதுச் செயலாளருக்கும் வந்து அந்த கடிதத்துல வந்து கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. அந்த கோரிக்கையில தனி நாடாக வந்து பலுச்சிஸ்தானை வந்து அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான காரணங்கள் என்ன, குறிப்பாக அதுக்கான ஸ்ட்ராங்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் குறிப்பிட்டு அதுல மிக தெளிவாக வந்து அவங்க கோரிக்கையை வந்து முன் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறோம். ஸோ இது வந்து இந்தியாவுக்குள்ள இருந்து வரக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட். எப்பவுமே ஒரு விஷயத்த பாருங்க, இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு இயக்கம், குறிப்பாக வந்து இந்தியாவுக்கு உள்ள செயல்பட்டு இருக்கக்கூடிய ஒரு வெல்ஃபேர் அசோசியேஷன் வந்து வேற ஒரு நாடை வந்து நீங்க அறிவிக்கணும் அப்படின்னு அவங்க நாட்டு அரசுக்கு வந்து கோரிக்கை வைக்கிறது வந்து ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான விஷயம். ஆனா இது வந்து அவங்க வச்சிருக்காங்க அப்படின்னாலே இது வந்து இந்திய அரசுடைய நிலைப்பாடும் அதை நோக்கி தான் நகருது அப்படிங்கிற அவங்களே முன்னாடியே வந்து ஒரு நிலைப்பாடுக்கு வந்துதான் இதை வந்து வச்சிருக்கிறாங்க. ஸோ மிக நிச்சயமாக இது வந்து யாருக்கு இது வந்து இந்திய அரசுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய மெசேஜா வந்து நம்ம பார்க்க முடியாது. இது வந்து பாகிஸ்தான் அரசுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ்.
அதாவது பலுச்சிஸ்தானை வந்து நீங்க வந்து கிள்ளுக்கறியா நினைக்காதீங்க. இந்தியாலையும் வந்து பலுச்சிஸ்தானை சேர்ந்தவர்கள் அந்த அடையாளத்தோட நாங்க வந்து நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதே நேரத்துல நாங்க வாழக்கூடிய இதே நாட்டுக்கு வந்து நாங்க வந்து கோரிக்கையும் எங்களால வைக்க முடியும். பலுச்சிஸ்தான்ல நடக்கக்கூடிய அநியாயங்களுக்கு, அட்டூழியங்களுக்கு இங்க இருந்தே எங்களால வந்து ஒரு வாய்ஸ் ரைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த சிம்பாலிசத்தை தான் இவங்க வந்து காமிச்சிருக்கிறாங்க. இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு இந்த பலுச்சிஸ்தான் விஷயத்துல. குறிப்பா இந்த 2-3 நாட்கள்ல பலுச்சிஸ்தான்ல நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ட்ரமாட்டிக்கா வந்து விஷயங்கள் வந்து நொடிக்கு நொடி மாறிட்டு இருக்கு. இப்ப நாம இந்த பேசிட்டு இருக்கும் போது கூட வந்து பல தாக்குதலை BLA வந்து நடத்தி இருக்கலாம். பாகிஸ்தானுக்கு வந்து ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு அடுத்து இந்தியா என்ன செய்யும் அப்படின்னு வந்து தெரியாம அவங்க வந்து இந்த சைடு ஒரு கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, பலுச்சிஸ்தான் பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி வந்து அங்க வந்து அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். ஸோ இப்போ வந்து என்ன செய்யறது அப்படின்னு தெரியாத ஒரு சுச்சுவேஷன்ல தான் பாகிஸ்தான் ஆர்மி இருக்கு. அவங்களுடைய தூக்கத்தை கெடுக்கும் விதமாக இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு. இதுதான் வந்து இதுல வந்து நம்மளுடைய டிப்ளமேட்டிக் விஷயங்கள்ல நம்மளுடைய ராஜாங்க ரீதியிலான நம்மளுடைய பேச்சுக்கள், நம்மளுடைய நட்புகளை வந்து இந்தியா எவ்வளவு ஸ்ட்ராங்கா வந்து பயன்படுத்துது, எந்த நேரத்துல எந்த கார்டை போடுறாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்த வந்து பார்க்கலாம். நம்மளுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் ஒரு விரிவான ஒரு பதிவை வந்து போட்டிருக்கிறார். வழக்கமா வந்து ஜெய்சங்கர் அவர்கள் வாயிலிருந்து வர வார்த்தைகளும் சரி, அவர் போடுற பதிவுகளும் சரி, அதுக்கு வந்து ஒரு அர்த்தம் மட்டும் இருக்காது. அதுக்கு வந்து பல அர்த்தங்கள் இருக்கும். குறிப்பாக வந்து இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய கரண்ட் கிரைசிஸ் நேரத்துல இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் போடுறாருன்னா அது சொல்லக்கூடிய மெசேஜே தனி. அது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்ப்போம். குட் கான்வர்சேஷன் வித் ஆக்டிங் ஆப்கானிஸ்தான் ஃபாரின் மினிஸ்டர் மால்வி அமீர் கான் இன் திஸ் ஈவினிங். அதாவது பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மால்வி அமீர் கானோட ஒரு நல்ல ஒரு உரையாடல் வந்து நடத்தியிருந்தோம். அதுவும் குறிப்பா வந்து அவங்க பஹல்காம் தாக்குதலுக்கு வந்து அந்த பஹல்காம் தாக்குதல் அவங்க கண்டித்த விதத்தை நான் வந்து பாராட்டினேன். அதே மாதிரி ஆப்கானிஸ்தான்ல வந்து இந்தியாவுடைய மிசைல் விழுந்துருச்சு அப்படின்ற அந்த ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷனை, அந்த பொய் செய்தியை ஆப்கானிஸ்தானே வந்து முறியெடுத்ததை நான் வந்து பாராட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு மிக முக்கியமான ஒரு விஷயம் வராங்க. Underlined our traditional and friendship with Afghan people on continuing. ஆப்கானிஸ்தான் மக்களோடு இந்தியாவிற்கு இருக்கக்கூடிய கலாச்சார பிணைப்பு, அதுக்கப்புறம் நட்பு உறவு அப்படிங்கிறது தொடருது. சப்போர்ட் ஃபார் தி டெவலப்மெண்ட் நீட்ஸ், அவங்களுடைய வளர்ச்சிக்கு இந்தியா துணை நிற்கும். டிஸ்கஸ்டு வேஸ் பிட்வீன் மீன்ஸ் பை டாக்கிங் கோஆபரேஷன் ஃபார்வர்ட். இரு நாடுகளுக்கு இடையிலான இந்த உடன்பாடு அப்படிங்கிறது தொடர்ச்சியாக அதை வந்து மேற்கொள்ள என்னென்ன விஷயங்கள் செய்யணுமோ அதை நாங்க செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல என்ன மெசேஜ் அப்படின்ட்டு நீங்க வந்து கேட்கலாம். இதுல ஒரு மிக முக்கியமான ஒரு மெசேஜ் இருக்கு. இப்போ பலுச்சிஸ்தான்ல விவகாரம் பற்றி இருந்து கொண்டிருக்கிறது. நிறைய பலுச்சிஸ்தான்ல இருக்கக்கூடிய மிர் பலூச் அப்படிங்கிற ரைட்டர் ஆகட்டும், அவங்களுடைய ஆக்டிவிஸ்ட் எல்லாருமே இந்தியா இந்த விவகாரத்துல வந்து தலையிடணும் அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம வந்து ஹிஸ்டாரிக்கலா நிறைய ஈவெண்ட்ஸையும் வந்து கோட் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த சுச்சுவேஷன்ல ஆப்கானிஸ்தான் ஃபாரின் மினிஸ்டரோட நான் பேசினேன் அப்படின்ட்டு நம்மளுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் போடுறதுக்கான மிக முக்கியமான காரணம், நாளைக்கு பலுச்சிஸ்தானுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னா அதுக்கு வந்து இந்தியா வந்து வரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சைன் ஏற்கனவே ஓரளவுக்கு சட்டிலா இந்திய அரசு தரப்புல வந்து இருக்கு. ஆனா அந்த வரும்போது ஆப்கானிஸ்தானும் கூட இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மெசேஜ் இது. ஏன் ஆப்கானிஸ்தான் இருக்கணும்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா, பலுச்சிஸ்தான் அப்படிங்கிற அந்த ப்ராவின்ஸ் வந்து சர்வதேச எல்லையை 2 நாடுகளோட பகிர்ந்திருக்கு. ஒன்னு ஈரான், இன்னொன்னு ஆப்கானிஸ்தான். ஆப்கானிஸ்தானோட தான் மிக மிக குறிப்பாக ஒரு ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்டான எல்லைகளை வந்து பலுச்சிஸ்தான் பகிர்ந்திருக்கிறது. ஸோ பலுச்சிஸ்தான்ல நாளைக்கு வந்து அவங்களுடைய வீரர்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு வந்து இந்திய அரசு நினைச்சாலோ இல்ல வேறு விஷயங்களை வந்து மூவ் பண்ணாலோ அதுக்கு ஆப்கானிஸ்தானுடைய உதவி மிக நிச்சயமாக தேவைப்படுகிறது. அதே மாதிரி ஆப்கானிஸ்தான் அரசுக்கும் பாகிஸ்தான் அரசுக்குமே டேர்ம்ஸ் வந்து சரியில்லை. அதே மாதிரி ஆப்கானிஸ்தான் மக்களுக்கு இந்தியா மீதும், இந்திய அரசு மீதும், இந்திய மக்கள் மீதும், அவங்களுடைய அந்த கலாச்சாரத்தின் மீதும் மிக ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நம்பிக்கை அப்படிங்கிறது இருக்கு. அப்படி இருக்கும்போது நாளைக்கு பலுச்சிஸ்தானுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும் பட்சத்தில், அவர்களுக்கு உதவி தேவைப்படும் பட்சத்தில் இந்தியா அதுக்கு துணை நிற்கும் போது இந்தியாவோடு ஆப்கானிஸ்தானும் நிற்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு அழுத்தம் வந்து இருக்கு. அதற்கான அந்த டிப்ளமேட்டிக்கான ஒரு காரணங்கள் இந்த செய்தியில சட்டிலா அடங்கியிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இது எல்லாமே யாருக்கான மெசேஜ் அப்படின்னா,
பாகிஸ்தானுடைய அரசுக்கான மெசேஜ். இன்னொரு விஷயம், ஹிஸ்டாரிக்கலா அந்த விஷயத்தை மட்டும் சொல்லி முடிப்போம். 1971 பங்களாதேஷ் அப்படிங்கிற ஒரு நாடு அது வந்து தனியாக வந்து உருவானது. அதற்கு துணை செய்தது இந்தியா. பாகிஸ்தானுடைய ஒரு பகுதி, பாகிஸ்தானுடைய அரசு, பாகிஸ்தானுடைய ஆர்மி இப்ப பலுச்சிஸ்தான்ல என்னென்ன விஷயங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களோ அதே தவறை தான் பாகிஸ்தான் வந்து வங்கதேசத்திலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. வங்கதேசத்துல அந்த மக்களும் வந்து அவங்க பெங்காலி முஸ்லிம், ஸோ அவங்க வந்து அவங்களுக்கும் தனியான ஒரு ஐடென்டிட்டி இருக்கு. பலுச்சிஸ்தான்ல இப்போ பாகிஸ்தான் அரசு என்னென்ன தவறுலாம் செஞ்சுட்டு இருக்கோ அதே தவறை வங்கதேசத்துல செஞ்சாங்க. 71 இந்தியா, அதுவும் குறிப்பா இந்திரா காந்தி தலைமையிலான இந்திய அரசு தலையிட்டது. வங்கதேசம் தனி நாடாக பிறந்தது. ஸோ எந்த நாட்டுடைய சுதந்திரமாக இருந்தாலும் அது தீயிலிருந்தான் எழும். ஸோ அந்த தீ அப்படிங்கிறது பலுச்சிஸ்தான்ல இப்போ எரிந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி அவங்க மக்களும் வந்து குறிப்பிடுறது என்ன அப்படின்னா, வங்கதேசத்தை எப்படி இந்தியா உருவாக்கியதோ அதே போல பலுச்சிஸ்தானையும் இந்தியா வந்து துணை நின்று உருவாக்க வேண்டும் அப்படின்னு அந்த மக்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. ஆனா வங்கதேசம் அளவுக்கு நம்மளால வந்து இதுல வந்து என்ன மாதிரி விஷயங்களை செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் வந்து பெரிய டிஸ்கஷன்ல போயிட்டு இருக்கு. ஆனா அந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்மளால நிராகரிக்கவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க வந்து ஃபர்ஸ்ட் கேட்கறத ஈஸியா நம்மளால செய்ய முடியும் அப்படின்னு தான் வந்து நம்மளுடைய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே சொல்றாங்க. மிக குறிப்பாக என்ன அப்படின்னா, அவங்களுக்கு தனியான ஒரு எம்பசி அப்படிங்கிறத டெல்லியில வந்து வைக்கிறதுக்கு வந்து இந்தியாவால முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கான விஷயங்கள் வருங்காலத்தை நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நிலவுது. அதை தாண்டி பலுச்சிஸ்தானுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அதையும் வந்து இந்தியா செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த கோரிக்கை வந்து எழுந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இந்தியா இதை வந்து செய்ய முடியாத காரியம் அப்படிங்கிறது கிடையாது. அதே மாதிரி இப்போ வந்து நம்மளுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டிருக்கிறதையும் பார்த்தோம் அப்படின்னா, அதையும் கனெக்டிங் த டாட்ஸ் தானே ஜேர்னலிசமே. ஸோ இந்த டாட்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா, இது வந்து பலுச்சிஸ்தான் அப்படிங்கிற அந்த விவகாரம் பாகிஸ்தானை விடப்போவதில்லை. அதே மாதிரி பலுச்சிஸ்தான்ல இருக்கக்கூடிய உள்ளூர்ல இருக்கக்கூடிய அவங்களுடைய பிஎல்ஏ ஆர்மியும் விடப்போவதில்லை. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுமையா நம்ம வந்து உத்து பார்ப்போம். மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.